ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வெல்கம் டு மேரிஸ். நீங்கள் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா சண்டே சமையல் பிரியாணி. சரி வாங்க பார்க்கலாம். சரி வாங்க பிரியாணி ஸ்டார்ட் பண்ணலாமா? இது சிக்கன் சில்லிக்கு வந்து கோட்டிங் போட்டு வச்சுருக்கோம். அடுத்து வந்து பிரியாணிக்கு போடுறதுக்கான சிக்கன் இது, அது தனியாக வந்து கோட்டிங் போட்டு வச்சுருக்கு. அப்புறம் வந்து க்ரீன்ஸு, இப்போ ஸ்பைசஸ்ஸு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஆனியன் டொமேட்டோ வச்சுருக்கு. சிக்கன் சில்லிக்கு என்ன போட்டிருக்கோம்னா சிக்கனு, அதை வந்து சிக்கன் சில்லி பீஸ் போட்டு வச்சுருச்சு. அப்புறம் தயிர், கார்ன்ஃப்ளவரு, அப்புறம் சிக்கன் சில்லி பவுட்ரு, லெமனு அதை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. ஏன்னா ஊர்னா தான் வந்து சிக்கன் வந்து நல்லா ஸ்பைசஸ் வந்து சாஃப்டாக இருக்கும். அப்புறம் சிக்கன் பிரியாணிக்கு போகிற பீஸஸ்னால் வந்து அது கொஞ்சம் பீஸு வேஸ்ட்டாக போட்டிருப்பாங்க பிரியாணிக்கு. அதுக்கு வந்து தயிர், சிக்கன் பிரியாணி மசாலா, அப்புறம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஊர்னா தான் வந்து சிக்கன் பிரியாணியோடு சேர்ந்து ஸ்பைசஸ் இறங்குனா வச்சுருக்கோம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டு வதனதுக்கப்புறம் ஆனியன் வந்து கோல்டன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாங்க. இப்போ இதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு வதக்கி விட்டாச்சு, அது மிளகாத்தூள் போடுறாங்க. நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு சிக்கனில் எல்லாம் போட்டிருக்கு, இதில் மட்டும் காரம் மட்டும் சேர்த்தா போதும். அதனால் காரம் மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணி வதங்குறதுக்குள்ளே நான் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அரிசிக்கு ஜீரகம் சாம்பார் ரைஸ் அன்றைக்கி நம்ம போட போகிறோம் பிரியாணிக்கு. அதாவது 1/2 கிலோவுக்கு வந்து இந்த 2 செம்பு நாங்கள் ஊற்றுவோம். எங்கள் வீட்டில் இருக்க செம்பு தான் 2 செம்பு ஊற்றுவோம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்ன செம்பு இருக்கோ அந்த அளவு கரெக்டாக வச்சுருங்க. தண்ணி அளந்து வச்சு நம்மளுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரைஸ் போட்டாச்சுங்க. பிரியாணி நல்லா பாயில் ஆரம்பிச்சு, அரிசி போட்டாச்சு, நல்லா கொதி விட்டுச்சு பாருங்கள். லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். இந்த பக்கம் அப்படியே சில்லி ஆகிட்டு இருக்குது. கீழே தோசைக்கல் வச்சு மேலே பிரியாணி சட்டி வச்சு ஒரு வெயிட் வச்சிட்டிங்கன்னா ஹீட்டில் வந்து பிரியாணி தம் ஆயிரும். வாவ், ஆவி பறக்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. ஏதுரா வரட்டுமா?